ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ட்ரோன் தாக்குதல். 5 நாட்களில் $82 உயர்ந்த கச்சா எண்ணெய் விலை. ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயன்றால் தீ வைத்து கொளுத்துவோம். ஈரானின் பகிரங்க எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் போர் பதற்றம். இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் 1 தொடக்கம் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. 9 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 148 ட்ரோன்களை வெற்றிகரமாக இடைமறித்த UAE வேன் பாதுகாப்பு படையினர். மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் கோரி இலங்கை அரசு அதிரடி அழைப்பு. 5 லட்சத்தை நோக்கி நகரும் தங்கத்தின் விலை. ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ட்ரோன் தாக்குதல். ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் 2 ட்ரோன்களால் தாக்கப்பட்டதை சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. எக்ஸுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட அறிக்கையில் இதன் விளைவாக குறைந்த அளவிலான தீ விபத்து மற்றும் கட்டிடத்துக்கு சிறிய பொருள் சேதம் ஏற்பட்டது என்று அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள எந்தவொரு ராணுவ நிறுவல்களுக்கும் அத்தியாவசியமற்ற பயணத்தை மட்டுப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளது. 5 நாட்களில் $82 உயர்ந்த கச்சா எண்ணெய் விலை இன்னும் உயரக்கூடும் என எச்சரிக்கை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய கிழக்கு முழுவதும் ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதால் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் உயர்ந்துள்ளன. உலகின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளர்களில் ஒன்றான கட்டார் எனர்ஜி அதன் மீதான ராணுவ தாக்குதல்களை தொடர்ந்து உற்பத்தியை நிறுத்தியதை தொடர்ந்து இயற்கை எரிவாயு விலைகள் உயர்ந்தன. வார இறுதியில் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே குறைந்தது 3 கப்பல்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து உலகளாவிய அளவுகோலான பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $82 எட்டியதால் எண்ணெய் விலைகளும் உயர்ந்தன. இதற்கிடையில் சவுதி அரேபியாவில் ஆளில்லா விமானம் தாக்கியதை தொடர்ந்து கடற்கரையில் உள்ள ராஸ் தனுராவில் உள்ள அதன் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அரம்கோ தற்காலிகமாக மூடியது. ஹார்முஸ் ஜலசந்தியின் நுழைவாயிலில் சர்வதேச கப்பல் போக்குவரத்து கிட்டத்தட்ட ஸ்தம்பித்துவிட்ட நிலையில் நீடித்த மோதல் எரிசக்தி விலைகளை இன்னும் உயர்த்தக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். மத்திய கிழக்கு போர் பதற்றங்களுக்கு மத்தியில் வெறும் 5 நாட்களில் ஒரு கொள்கலன் $16 வரை விலை அதிகரித்துள்ளது. இது 2025 ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு பிறகு ஒரு கொள்கலன் கச்சா எண்ணெய் எட்டியுள்ள அதிகபட்ச விலையாகும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயன்றால் தீ வைத்து கொளுத்துவோம். ஈரானின் பகிரங்க எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்ல முயற்சிப்பவர்களை தீ வைத்து கொளுத்தி விடுவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த எச்சரிக்கை ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தலைமை தளபதியின் ஆலோசகர் எப்ராஹிம் ஜப்பாரி அரசு தொலைக்காட்சியில் பேசிய போது வெளியிடப்பட்டது. ஹார்முஸ் நீரிணை தற்போது மூடப்பட்டுள்ளதாக கூறிய அவர் கப்பல்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த பகுதிக்கு அவர்கள் வரக்கூடாது. அவர்கள் நிச்சயமாக எங்களிடமிருந்து கடுமையான பதிலை சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கர்கள் இந்த பகுதியின் எண்ணெய்க்காக தாக்கம் கொண்டவர்கள் என்றும் ஈரான் இந்த பகுதியில் உள்ள அவர்களின் எண்ணெய் குழாய்களை தாக்கும் இப்பகுதியில் இருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்காது என்றும் ஜப்பாரி கூறியுள்ளார். ஹார்முஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றாகும். உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தில் சுமார் 1/5 பங்கு இந்த நீரிணை வழியாக செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம். இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக வளைகுடா பிராந்தியத்தில் கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகள் தடைப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இலங்கையில் இருந்து அந்த பிராந்தியத்திற்கான ஏற்றுமதி தடைப்படும் என துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தேயிலை உள்ளிட்ட நாட்டின் ஏற்றுமதியை மாற்று சந்தைகளுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு ஏற்றுமதி செய்ய விதிக்கப்பட்டுள்ள தேயிலை பிற ஏற்றுமதிகள் உட்பட தற்போதைக்கு கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்படுவதை தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். துறைமுகத்தில் தேவையற்ற நெரிசலை தடுக்க இந்த கோரிக்கை விடுக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை இலங்கையின் பெரும்பாலான தேயிலை மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து வாங்கப்படுவதால் எதிர்வரும் நாட்களில் தேயிலை ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக மாற்று நடவடிக்கைகளை எடுக்க உரிய நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் 1 தொடக்கம் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் 1 தொடக்கம் கட்டாயமாக்கப்படும் TIN சான்றிதழ் தொடர்பான புதிய நடைமுறை குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் முக்கியமான பல நிதி மற்றும் பொது சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு வரி செலுத்துவோர்
TIN சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டின் உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் இந்த புதிய நடைமுறை கொண்டுவரப்பட உள்ளது. புதிய சட்டத்தின்படி நிதி நிறுவனங்களில் ஏதேனும் ஒரு வங்கிக் கணக்கை ஆரம்பித்தல், கடன் அட்டைகளை பெற்றுக்கொள்ளுதல், காணிகளை பதிவு செய்தல் அல்லது காணி உரிமையை உறுதிப்படுத்துதல், கட்டிட திட்டங்களுக்கான உத்தியோகபூர்வ அனுமதியை பெற்றுக்கொள்ளுதல், மோட்டார் வாகனங்களை பதிவு செய்தல், மோட்டார் வாகன வருமான வரி அனுமதி பத்திரத்தை புதுப்பித்தல், புதிய வணிகங்களை பதிவு செய்தல், இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களின் பங்குகளை கைமாற்றுதல் போன்ற சேவைகளை பெற்றுக்கொள்ளும் போது செல்லுபடியாகும் TIN சான்றிதழை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாகும். வர்த்தமானி அறிவித்தலின்படி வங்கி மேலாளர்கள், பதிவாளர்கள், மாகாண அல்லது பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட அதிகாரிகள் தத்தமது சேவைகளை வழங்குவதற்கு முன் விண்ணப்பதாரரின் TIN சான்றிதழை சரிபார்க்க வேண்டியது கட்டாயமாகும். வரி செலுத்தும் முறையை முறைப்படுத்துவதற்காக வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. 9 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 148 ட்ரோன்களை வெற்றிகரமாக இடைமறித்த UAE வேன் பாதுகாப்பு படையினர். 9 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 6 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 148 ட்ரோன்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வான் பாதுகாப்பு படையினரால் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டதாக அதன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானிய தாக்குதல்கள் தொடங்கியதிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பாதுகாப்புத்துறை நாட்டை நோக்கி ஏவப்பட்ட 174 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதாகவும் அவற்றில் 161 அளிக்கப்பட்டதாகவும் 13 கடலில் விழுந்ததாகவும் தெரிவித்துள்ளது. மொத்தம் 689 ஈரானிய ட்ரோன்களும் கண்டறியப்பட்டன. 645 இடைமறிக்கப்பட்டன. அதே நேரத்தில் 44 நாட்டின் எல்லைக்குள் தரையிறங்கியது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 68 பேர் சிறு காயங்களுக்கு ஆளானதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கேட்கப்படும் ஒலிகள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறிப்பதாலும் போர் விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை இடைமறிப்பதாலும் ஏற்படுவதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த இடைமறிப்புகள் பல பொதுமக்களின் சொத்துக்களுக்கு சிறிய மற்றும் மிதமான பொருள் சேதத்தை ஏற்படுத்தின என்று குறிப்பிட்டுள்ளனர். மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் கோரி இலங்கை அரசு அதிரடி அழைப்பு. மத்திய கிழக்கில் மூண்டுள்ள போர் உடனடியாக நிறுத்தப்பட்டு உலக அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று இலங்கை அரசு சர்வதேச சமூகத்தினரிடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச இலங்கையின் இந்த தீர்க்கமான நிலைப்பாட்டை அறிவித்தார். அவர் வெளியிட்ட முக்கிய கருத்துக்கள் வருமாறு: எந்த இடத்தில் நடந்தாலும் எவர் நடத்தினாலும் போரை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதே இந்த அரசின் கொள்கை. போரால் விளைவது உயிரிழப்புகளும் சொத்து சேதங்களும் மாத்திரமே. எனவே உலக அமைதிக்காக இலங்கை எப்போதும் அர்ப்பணிப்புடன் செயற்படும். மத்திய கிழக்கில் நிலவும் இந்த அசாதாரண சூழல் உலக அமைதியை குலைப்பதுடன் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் உலக பொருளாதாரத்தில் பாரிய எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் மற்றும் பணிபுரியும் இலங்கையர்களின் பாதுகாப்பு குறித்து பேசிய அமைச்சர், அங்குள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அவர்களுக்கு தேவையான அவசர உதவிகளை வழங்கவும் வெளிவிவகார அமைச்சு ஊடாக தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு குறித்தும் அரசு விசேட கவனம் செலுத்தியுள்ளதுடன் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. உலக நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் ராஜதந்திர ரீதியில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதையே இலங்கை விரும்புகின்றது என குறிப்பிட்டுள்ளார். 5 லட்சத்தை நோக்கி நகரும் தங்கத்தின் விலை, தங்க வரலாற்றில் பதிவாகும் தலைகீழ் மாற்றம். கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தகவல்களின்படி 22 கரட் தங்க பவுனொன்றின் விலை 3,93,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்துடன் 24 கரட் தங்க பவுனொன்றின் விலையானது 4,25,000 ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இன்றைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை சுமார் USD 5,360 முதல் 5,380 டாலர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இலங்கையிலும் உலக சந்தையிலும் தங்கத்தின் விலையானது வரலாறு காணாத அளவிற்கு அதிகரிக்கும் சாத்தியமுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.